எட்டிப்போ எட்டிப்போன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்க, எல்லாம் பாருங்க, கீவில் நிற்பாங்க, ஸ்தோத்திரம், எட்டிப்போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம இயேசுவை பாருங்க, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. அவரை நீங்கள் நம்புனா, இயேசுவை உண்மை தெய்வம் என்று சொல்லி விசுவாசித்தா, எட்டிப்போன்னு சொல்ல மாட்டார், வான்னு சொல்லுவார். ஐயா, வியாதியினால் ஒருவேளை தள்ளி நில்லுன்னு சொல்கிறாங்களா, இயேசு அப்படி சொல்லவே மாட்டார். உங்களை நேசிக்கிறார், உங்களை விரும்புகிறார். இந்த இயேசுவுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுப்பீங்களா? ஒருவேளை இப்படிப்பட்ட வியாதி நிமித்தம் தாக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? இயேசுவை விசுவாசித்தா நிச்சயமாக அற்புதம் நடக்கும், நிச்சயமாக அற்புதம் நடக்கும். எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு உங்களை சுகப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இடம் கொடுப்பீர்களா? ஜெபிப்போமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் என்னோடு இந்த வேளையிலே ஜெபிக்கிற இந்த அருமையான சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த வியாதியினால் தாக்கப்பட்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைக்கு மனதுருகி அந்த குஷ்டரோக வியாதியை நீக்கின கர்த்தர் இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, ஓ, குஷ்டரோக வியாதி தான் இல்லை, நான் வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு முடியலை, என்னால் முடியலை, வாழ்வதா சாவதா என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த அருமை சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, அருமையான இந்த மகனுக்காக, மகளுக்காக, இந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் இவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஐயா. அன்றைக்கு மனதுருகின அதே இயேசு இன்றைக்கு நீர் வல்லமை உள்ளவர் அல்லவா? ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யும், ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பல பேர் இவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, கர்த்தாவே, இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த வியாதியின் கட்டை அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் அந்த போராட்டத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சூனியத்தின் கிரியைகள் அழிவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறபடியால் உம்மை நன்றியோடுமை துடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்தவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவளை நீர் ஆசீர்வதித்து அதற்காய் நன்றி. விடுதலை கொடுத்தீர், அதற்காய் உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.